பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், திருடன் எதற்காக வருகிறான்? திருடன் தன் ஆத்துமாவை, நம்மளுடைய ஆத்துமாவை திருட பார்க்குறான். அது மாத்திரமில்ல, நம்மளுடைய பரிசுத்தத்தை, உண்மையை, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை, ஒற்றுமையை பிரித்தால்தான், தேவனிடத்திலிருந்து திருடினால்தான் நம்ம தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இருந்து எந்த ஒரு உறவையும் வைக்கக்கூடாது என்பதற்காக நமக்குள்ளே சமாதான குறைச்சலை உண்டாக்குகிறவனாக இருக்கிறான். இன்றைய தினத்தில் நேற்று நம்ம எதை திருடினா என்று பார்த்தோம். இன்றைய தினத்தில் எதையெல்லாம் கொல்லவும் அழிக்கவும் செய்கிறான். யோபுவின் புத்தகத்தில் அந்த காரியங்களை குறித்து பார்ப்போம். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். நல்லா இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அவனை போல இந்த பூமியில ஒருவனும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பத்திலே தேவனிடத்துல உத்தரவு பெற்றுக்கொண்டு, என்ன உத்தரவு சொல்றான்? நீங்க அவனை சம்பூர்ணமா ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, சகல நன்மைகளை கொடுத்துருக்கிறீங்க, அவனுக்கு ஒரு குறையும் இல்லை, அவன் உங்களை போற்றதான் செய்வான், உங்களை உயர்த்ததான் செய்வான், உங்களை மகிமைப்படுத்ததான் செய்வான், உயர்த்ததான் செய்வான்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் இடத்துல என்ன பண்றான்? அவனை குறித்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் வேணால் இப்படி செஞ்சு பாருங்கள், அவன் மேலே கை வச்சு பாருங்கள், அவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தெல்லாம் திரும்ப எடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கர்த்தர் அவனுக்கு உண்டானது எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் ஜீவனை மாத்திரம் தப்பு விடு என்று 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இவன் எதையெல்லாம் கொல்ல செய்தான், எதையெல்லாம் அழிக்க செய்தான். இந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் அந்த 1 முதல் 7 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அவன் போகிறான், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் முதல்ல அவனுடைய ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் ஒவ்வொருத்தரா அதுலேருந்து மீந்தி தப்பி வரேன், அதுலேருந்து மீந்து நான் ஒருவன் மாத்திரம் வந்து எல்லாருமே ஒருத்தராக வந்து உங்களுடைய ஆடு மாடுகள் போயிடுச்சு, உங்களுடைய ஏர் மாடுகள் போயிடுச்சு, உங்களுடைய ஒட்டகங்கள் போயிடுச்சு, உங்களுடைய மிருக ஜீவன்கள் போயிடுச்சு, நான் ஒருவன் மாத்திரம் வந்தேன் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கிறான். ஆனால் கடைசியாக வந்து நான் ஒருவன் மாத்திரம்தான் வந்தேன், உங்கள் பிள்ளைகளையும் வந்து இது போல் வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தான் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நான் நிர்வாணமாய் வந்தான், நிர்வாணமாய் போகிறேன் என்று நான் ஒன்று கொண்டு வந்தும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை என்பதை போல அவன் கதறி அழுகிறதை நாம் பார்க்கணும். இதையெல்லாம் விடுங்கள், கடைசியில் 2ஆம் அதிகாரத்தில் அவனுடைய மொத்த சரீரத்தின் மேலே அவன் எலும்புகளை தொடுங்க, அவனுடைய இதை தொடுங்கன்னு சொல்லி தேவனிடத்தில் அவனை உத்தரவு பெற்றுக்கொண்டு வந்து அவனை அந்த அளவுக்கு வாதிக்கிறான். சில வேளைகளில் பிசாசானவன் தேவனிடத்திலேயே என்ன பண்ணுவான்னா, உத்தரவு பெற்றுக்கொண்டு நம்மளை என்ன பண்ணுவான்னா பயங்கரமான வாதைகளினால. இது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு விசுவாசத்துக்கான சோதனை, ஒரு பரிசுத்தத்துக்கான சோதனை, தேவனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிறத அந்த ஐக்கியத்துக்கான சோதனை. இவன் கடைசி வரைக்கும் நிற்பான். ஆனால் தேவன் சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு? அவன் என்ன பண்ணாலும் அவன் என்ன பண்ணுவான்? பொய் சொல்லவும் இல்லை, அவன் வந்து குறை சொல்லவும் இல்லை, அவன் என்னை பற்றி எந்த விதத்துலையுமே தவறாக பேசலை. ஆகினால அவனை போல உத்தமன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. நான் நிறைய வாட்டி யோசித்தது உண்டு. உத்தமன் சரி, அவன் நல்லவன், சன்மார்க்கன், அப்புறம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு நீதிமான். சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமான அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா நீதிமான் போடப்பட்டிருக்குது, உத்தமன் போடப்பட்டிருக்கிறது, சன்மார்க்கன் போடப்பட்டிருக்கிறது. இந்த உத்தமன் எல்லாத்திலையும் தன் இச்சைக்கு விலக்கி எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளுகிறவன். சன்மார்க்கன் நீதிமான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவங்களாம் விருத்த சேதனம் அடைந்தவர்கள், பழைய ஏற்பாட்டு ஆட்கள் எல்லாம் விருத்த சேதனம் பெற்றவர்கள். ஆனால் இந்த சன்மார்க்கன் என்பது ஒரு சின்ன கடுகளவு தவறு கூட செய்யாதவன் தான் சன்மார்க்கனாக இருக்கலாமோ என்று நான் என் நினைவில் நினைத்தது உண்டு. அப்படிப்பட்ட யோபுவுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருகிறது என்றால் அனுதினம் கோபப்படுகிறோம், சண்டை போடுகிறோம், கோபித்து கொள்ளுகிறோம், அநேக விஷயங்களில் தேவனுக்கு பிரியமான விஷயங்களில் தவறி விடுகிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லை, வேதம் வாசிப்பதில்லை, செபிப்பதில்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் சாத்தானவன் எவ்வளவு ஈஸியாக கிரியை செய்ய முடியும்? அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். ஆனால்
தேவனோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்த தேவனா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் இல்லையா, இதே இடத்துல நீங்க பாருங்க, யோபுக்கு அவன் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் இரட்டிப்பாய் கொடுக்கிறார் இல்லையா, பரிபூரணமாய் அவனுக்கு திரும்ப கொடுத்து விட்டார். ஆகினால அவன் சத்ருவானவனுக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அவன் அழிக்கவும் செய்யான், கொல்லவும் செய்வான். ஆனா நம்ம தேவனிடத்துல கிட்டி சேரும் பொழுது எந்த விதத்திலும் முறுமுறுக்காதபடிக்கு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொன்னபடி எல்லாவற்றையும் சகித்து தேவ பாதத்துல போவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விடாதிருப்போம். ஆகினால சாத்தான் எந்த விதத்துல நம்ம இடத்துல வந்தாலும் கர்த்தர் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஆனா நாம் நம்முடைய விசுவாசத்தை எந்த விதத்திலும் இழந்து விடக்கூடாது. சாத்தானானவனுடைய தன்மை இப்படிப்பட்டதான், நாம் அழிக்கிறவன் கொல்லுகிறவன். ஆனா நாம் அப்படிப்பட்டவர்கள். தேவன் பரிபூரணப்படுகிற தேவன் நம்மளை பரிபூர்ணப்படுத்தும்படியா வந்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற இந்த நாளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அநேகருக்கு ஆறுதலாக இருக்க உதவி செய்யுங்க. சமாதானத்தை இழந்து அநேக குடும்பத்தில் அநேக காரியங்களை இழந்து கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.